வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தேவைக்காவோட ஒட்டுமொத்த அரசியல்ங்கிறதே அதிக வியூஸ், அதிக ரீச் இந்த மாதிரியான அளவுல சுருக்கிட்டாங்களா? டிஆர்பி டிஆர்பி அவ்வளோதான். அதிகமான டிஆர்பி யாருக்கு இருக்கு? நம்ம தேர்தலில் டிஆர்பியில் வச்சுக்குவோமா? தேர்தலில் வந்து யாருக்கு நிறைய வியூஸ் வருது, யாருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, எனக்கு எதிராக பேசினா யாருக்கு அதிகமாக திட்டு விழுது, இப்படி வச்சுக்கலாமா? அப்படின்னா அப்போ நீங்கள் போட்டி வந்து அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கீழ்த்தரமாக அந்த ஒரு சில வார்த்தைகளை வைத்து பேசுவாங்க. அவங்க கூட தான் நீங்கள் போட்டி போட முடியும். ஒரு தரமான அரசியல் சொல்லாடல், ஒரு கருத்து, ஒரு கொள்கை. இப்போது சமீபத்தில் 3 நாளுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். ப்ரொஃபஸர் ஆனந்தின்னு சொல்லி, வி ஆனந்தி, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்னென்னா, மக்களோட அந்த வாழ்க்கை எப்படி மேம்படுது, ஒரு சில இண்டெக்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதாவது மனித வளம் குறியீடு எப்படி போகுது அப்படின்னு அதை படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். சச் அ பியூட்டிஃபுல் இன்டர்வியூ. அவங்கக்கிட்ட ஒரு நெறியாளர் கேட்குறாரு, பத்திரிகையாளர் கேட்குறாரு, இது விஜய் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு, அது உங்களால் பார்க்க முடியுதா, உணர முடியுதா அப்படின்னு. ஆமாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அந்த ஒரு பெரிய மாற்றம் அதெல்லாம் வருது. அப்போ இது என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் சைக்காலஜி, அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரு, அவங்களோட தேவைகள், அவங்களோட மைண்ட் செட்டு இதெல்லாம் கூர்ந்து கவனித்து தான் அந்த துறையோட ஸ்பெஷலைசேஷனே அதான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்களுக்கு நிறைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்குது, அவரோட ஆசைகள் நிறைய நிறைவேறாமல் இருக்குது. அது மேபி வேலைவாய்ப்பு பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட பணம் இல்லை, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைஞ்சு இருக்கிறாங்க, இல்லை ஒரு படிப்பறிவு இல்லை, இல்லை அவங்கக்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இல்லை, அவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கோவத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு சூழ்நிலையை ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்கள அப்படி தெய்வமாக பார்ப்பாங்க, கடவுளாக பார்ப்பாங்க. அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடங்களோ கல்விக்கூடங்களோ தரல. உதாரணத்துக்கு தேர்தல். ஒரு காலேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தணும், அவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும், அவங்களுக்கு மாணவர்களுக்கு உண்டான, ஏன்னா இந்த வயசு அடோலசன்ஸ் வயசு தாண்டி ஒரு 18-20 பீக்கில் இருக்கும் ஹார்மோன்ஸு. மதம் கொண்ட யானை மாதிரி சுற்றிட்டு இருப்பான், கொம்பை மாதிரி சுற்றிட்டு இருப்பான், மோடு முட்டி மாதிரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சரக்கு குத்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போய் வலு சட்டாயம் பண்ணுறது, பைக்கு கொடுத்தா முறுக்கின்னு ஓட்டுறது, ஃப்ரண்ட் வீலில் தூக்கின்னு ஓட்டுறது, பஸ்ஸில் சீட்டு இருந்தாலும் வெளில தொங்கின்னு போகிறது, இதெல்லாம் என்னென்னா அந்த வயசு கோலை எல்லாருக்கும் வரும். எனக்கு வந்திருக்கும், உங்களுக்கு வந்திருக்கும், நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசில் வரும். ஆனால் அந்த வயசில் அது வரும்போது அதை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு நெறிகள், ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து இந்த திரை கவர்ச்சி தான். இப்போ ஒரு ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, அதை தாண்டி, ஃபுட்பால் கூட இல்லை, கிரிக்கெட்டை தாண்டி நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணல, நிறைய விஷயம் இளைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கல. படிச்சுட்டு வேலை இல்லாத தன்மை, பொருளாதாரத்தில் பின்னடைவு, மது பழக்கம்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிது. அப்போ அவங்க நல்ல வழியை வாழறதை விட கெட்டு போகிறதுக்கு அதிகமான வாழ்க்கை இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ செல்ஃபோன் பெனட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து பிடிக்கல, இல்லை ஒரு தாசில்தாரை பிடிக்கல, ஒரு அரசாங்கத்து மீது கோவம், இல்லை அரசியல்வாதி மீது கோவம், இல்லை வீட்லேயே கோவம், ஒரு மன அழுத்தம், இல்லை பார்க்குறான் இன்னொரு 4 பேர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, இல்லை பெண்களோட பழகுறாங்க, நமக்கு இல்லை அப்படின்னும் போது என்னன்னா அந்த ஆசையை வந்து எப்படி பூர்த்தி செய்யலாம். அதாவது இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே, ஒரு பேய் என்ன பண்ணும், தன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும்னா வேறு உடம்பு ஒன்று தேடும், அது உள்ள பூந்துக்கு பார்க்கும். அது மாதிரி தான் அந்த காஞ்சனா படம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இளைஞனுக்கு என்ன அப்படின்னா, நான் எல்லா இளைஞனும் சொல்ல, தப்பாக சிந்திக்கக்கூடிய இல்லை வழிவகை இல்லாத இளைஞர்கள், அந்த மாதிரி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி விஜய் சாரை வந்து ஒரு பிம்பமாக பார்க்குறாங்க. நமக்கு உண்டான ஆள் சூப்பர், மாற்றம், தீய சக்தி, தூய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, அப்படி பஞ்சு டைலாக், நல்லா இருக்குது. அதிகாரத்தை கேள்வி கேட்குறது, அதிகாரத்தை என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்பா வேலைக்கு போகல, கோவம் வருது. ஏன்பா கல்யாணம் பண்ண கோவம் வருது. ஏன்பா டெய்லி குடிக்கிற கோவம் வருது. ஏன்பா ஹெல்மெட்லாம் போகிற கோவம் வருது. ஏன்பா புள்ளிங்க மாதிரி பண்ணுறீங்க கோவம் வருது. அப்பா கேட்டாலும் கோவம் வருது, அண்ணன் தம்பி கேட்டாலும் கோவம் வருது. அந்த கோவத்துக்கு ஆதரவாக யார் பேசுறது? கஞ்சா வச்ச கண்ணு அப்படின்னு பாட்டு யார் போடுறது? சினிமாவில் தான் இருக்குது. அப்போ சினிமாவை வந்து அவங்க நேசிக்கிறாங்க, தங்களோட அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவோ. அப்போ அது சரியில்லைப்பா, அது வந்து கேளிக்கைப்பா, அது வாழ்க்கையில் ஒரு சின்ன அங்கம்பா, இல்லை அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அந்த பார்வை. அதனால தான் அந்த சினிமா மோகம் ஜாஸ்தியாகி இன்றைக்கி அரசியலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னும் போது, நான் கவுன்சிலர் ஆகிடணும், நான் எம்எல்ஏ ஆகிடணும், அப்போது நான் நினச்சதை பண்ணிக்கலாம் இல்லையா,
அந்த எண்ணோட்டத்துக்கு போகுது. இது அடிப்படையில் எங்கேருந்து வருது இந்த பிரச்சனைனா, இவர்கள் நிறைய பேர் பாருங்கள், இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படிப்பு இருக்காது. படிப்பு இருக்காது இல்லை, நம்ம கொடுக்கல, அதான் உண்மை. ஒரு பெரிய வேலை வாய்ப்போ இல்லை ஒரு நஞ்ச புஞ்ச ஒரு விவசாயம், அவங்க தன்னிறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் செய்து கொடுக்கல. அந்த கோவம் எங்கே வருது இன்னைக்கு? இங்கே இருக்கிற கோவம் விஜய் சாருக்கு ஆதரவாக போகுது. அண்டர் ப்ரிவிலேஜ் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஹீரோஸ் வரும்போது அவங்கள நோக்கி போகிறது ஒரு விஷயம். இன்னொன்று இப்போ ரைட் நவ் வந்து நிறைய நல்ல ப்ரிவிலேஜாக சோசியலி நல்ல வெல்த்தியாக ஹை பொசிஷனில் இருக்க நிறைய பேர் கூட விஜய்க்கு சப்போர்ட்டாக போகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அண்டு ஈவன் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் கூட அரௌண்ட் 15% விஜய்க்கு ஓட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான துல்லியமான கேள்வி நீங்கள் கேட்டதுங்க. அதாவதுங்க, ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க கூட விஜய் சார் பின்னாடி போகிறாங்கன்னா தப்பு இல்லை. எனக்கு எது பிடிக்குதோ நான் அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 100 கோடி இருக்குது, நான் வந்து 3 டிகிரி படிச்சுட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், இல்லை நான் வந்து ஒரு பேங்கிங் செக்டரில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறேன், ஒரு 28-25 வயசுலேயே நான் சிஏ முடிச்சிட்டேன். நான் விஜய் சாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கிடையாது சட்டம். நமக்கு யாரை பிடிக்குதோ போடுவோம். பட் இவங்களும் மற்றவர்களும் எங்கே வேறுபடுறாங்கன்னா, இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தேர்தல் அன்னைக்கு போய் ஓட்டு வண்டி போட்டு போயிடுவாங்க. அவங்க அதான் வாழ்க்கைன்னு அவங்க அதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடலனாலும் சரி போட்டாலும் சரி ஒன்றும் ஆக போடல, அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னா என்னன்ற அந்த புரிதல், அரசியல்னா என்ன புரிதல்ன்ற அந்த புரிதல் இருக்குது. புரிதலே வாழ்க்கை பற்றியும் புரிதல் இல்லை, இளமை பற்றின புரிதல் இல்லை, அறிதல் இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கூட்ட நெரிசலில் போய் பார்ப்பீங்க, பார்க்குறது பாக்கியம். இந்த கூட்டத்தில் செத்து போனால் அதை விட சந்தோஷம் எதனா இருக்கா? இந்த மாதிரி உச்சக்கட்டமாக போய் மூளை செலவையா அப்படி பேசக்கூடிய அந்த தன்மை. சரி, இப்படி தீவிரமாக இருக்கக்கூடிய நம்பர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. 100-15ன்றது மைனாரிட்டி, இட்ஸ் நாட் மெஜாரிட்டி. அப்போ சி ஓட்டர் 15% சொன்னதுமே கூட, சி ஓட்டர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகம் அது வந்து திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவு, நாம் தமிழர் கட்சிக்கு அது விரும்பி பார்க்குது வேலை, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒரு பொதுவாக எடுக்கிறாங்க, அது 15%, விச் மைட் பி ஃபேக்சுவலி கரெக்ட். அவங்க வந்து 40% வந்து சும்மா கதை கட்டிட்டு விடல, 15%ன்றாங்க. ரைட், ஓகே, 15%. 85ல் 15ன்றது மைனாரிட்டி. அந்த 15 அப்படியே இன்னும் ஒரு பர்சன்டேஜ் ஏறிச்சுனா கூட, 20 போச்சுன்னா கூட, 20க்கு உங்களுக்கு சீட் ஷேரிங்னு வரும்போது எம்எல்ஏ சீட் கிடைக்காது. ஆனால் அவங்க நம்புகிறாங்க, விஜய் சாரும் நம்புகிறார். என்னென்ன சிஎம் ஆகிட்டோம், நம்ம சிஎம்மு. அதனால தான் அந்த என்டிடிவியில் கேட்ட பேட்டி கூட, கிங் மேக்கரா அப்படின்னா, இல்லை நான் இது கிங் மேக்கர், நான் முதலமைச்சராக ஆக்கிறதுக்கெலாம் வரேன், நானே முதலமைச்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு தேர்தலில் எங்கேருந்து வருது? அந்த போதிய அளவுக்கு பகுத்தறிவோ படிப்பறிவோ இல்லை அனுபவமோ இல்லை அறிவுரையோ இல்லாத காரணத்தினால்தான் அந்த வார்த்தை வருது. அவருக்கு இருக்கிற அதே பிரச்சனை விஜய் ரசிகர்களுக்கு. இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் நடுவில்னா, குவாலிஃபிகேஷனு, ஸ்டாண்டர்டு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் சமம். விஜய் நட்சத்திரம், பணக்காரர். இவர்கள் நட்சத்திரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஏழை பாழைகள். அதுதான் அங்கே வித்தியாசம். அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க, இட்ஸ் அ டேஞ்சரஸ் கிளாஸ்ன்றாங்க. அதாவது கிளாஸ்னால் எப்படின்னா, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ஓபிசி அப்படின்னு பிரிப்பாங்க. அவங்கவுங்க பணம் கையில் வச்சுருக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க அதை அப்படியெல்லாம் பார்க்கல. இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு கூட்டமாக போகுது. இது ஒரு ப்ரொஃபஸரை போயிட்டு நீங்கள் வந்து அரசியல் சாயெல்லாம் பூச முடியாது. ஆனால் அவங்க ப்ரொஃபஸர் ஆனந்தி ஆகட்டும், இல்லை மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்னு ஒரு நீண்ட ஒரு பேர் இருக்குது. அவங்க எப்படின்னா, மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸு, அதுக்கப்புறமா வந்து ஐஹெச்எம் ஹியூமன் இண்டெக்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து அடிக்கடி பேசி இந்த மாதிரி என்ன அடுத்த சமுதாயம் எங்கே போகுது அப்படின்றத அவங்க ரிசர்ச் பண்ணுறோம். 10 வருஷம் 5 வருஷமாக வந்து ஒரு தலைமுறையினுடைய அரசியல் இது நுகர்வு எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி வாங்குறாங்க, என்ன மாதிரி படிக்கிறாங்கன்றதை படிக்கக்கூடிய ஒரு இது. அதில் இருக்கிறவங்களோட வார்த்தை வந்து டேஞ்சரஸ் கிளாஸ்ன்றாங்க. இதனால் அவங்க வந்து அதிமுக நல்ல கட்சி, திமுக ரொம்ப பாரம்பரியமான கட்சி, பார்த்து ஊழல் செய்வாங்க, பிஜேபி ரொம்ப சிறப்பான கட்சி அப்படிலாம் இல்லை. இது மாதிரி உங்களுக்கு சிந்தனை இருக்குமே, ஆனால் இது வந்து சமுதாயத்துக்கு நல்லதில்லை. நாளைக்கு உங்ககிட்ட, அதாவது இது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவங்க ஆட்சிக்கு வராங்க, இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இப்போ விஜய் அவர்கள்கிட்ட அதுதான் கேட்கணும். சரிப்பா, எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருந்தார், 4.5 வருஷம் சரியாக பண்ணல. ஸ்டாலின் இப்போ இருக்கார், ரொம்ப சரியாக பண்ணலைன்றது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இந்த விஷயத்துக்கு என்ன, அடுத்து என்ன, எதனா திட்டம் இருக்கான்னா கிடையாது.
சரி எதனா அதாவதுங்க அதிகாரம் வந்தால் தான் ஒரு சில விஷயம் செய்ய முடியும்னு கிடையாது. இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு ஒரு 100 ஆட்டோ வாங்கி கொடுத்து மெட்ராஸில் வயசானவங்க, இந்த பிள்ளைக்கு பிறகு போகிற தாய்மார்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, இல்லை பசங்க காலைல ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மினிமம் ரேட்டில் இலவசமாக வேணாம், மினிமம் ரேட்டில் பெட்ரோல் காசுக்கு என்னவோ அந்த காசில் வந்து இந்த ஆட்டோலாம் ஓடும். இந்த ஆட்டோக்கு பின்னாடி விஜயோட ஃபோட்டோ இருக்கும். இந்த ஆட்டோக்காரங்க யாருமே வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டாங்க. மீட்டரில் என்னவோ அது நீங்கள் கொடுத்தா போதும். பண்ணியிருக்கலாமா? அப்போது அரசியலுக்கு வந்தால் தான் பண்ணுவேன்றது கிடையாது. நீங்கள் ஒரு வேளை அப்படி பண்ண முயற்சிக்கும் போது ஏதோ ஒரு அரசியல் கட்சி அதை தடை கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களால அதை தடுக்கவே முடியாது. உங்களுக்கு தேவை வந்து 100 ஆட்டோ ஓட்டுநர் ரசிகர்கள் கூப்பிட்டு, பார் மாதம் நீ எவ்வளோ சம்பாதிப்பா, ஒரு அமௌண்ட் நீ சம்பாரிச்சிக்கோ, ஒரு அமௌண்ட்டு கட்சியிலேருந்து உனக்கு வரும், சேவை செய்யணும், உன் வருமானத்தை நீ ஓட்டி சம்பாரிச்சிக்க, உன் ஆட்டோ மூலிமா விஜய்ன்ற ரசிகர் நீ, உன்னை வச்சு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன், நீ ஓட்டுறது நீ எடுத்துக்கோ, நான் வந்து கட்சி சார்பாக உனக்கு மாதம் இவ்வளோ காசு கொடுப்பேன், நீ இதில் எதனா தப்பு பண்ண உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த பணத்தை நான் நிறுத்திடுவேன். 100 ஆட்டோ ஏங்க, ஆட்டோவுக்கு பின்னாடி பிகேஎஸ் வாழ்க, தளபதி, அப்புறம் இபி ரெட்டையில் போட்ட படம் இதெல்லாம் போகும்போது விஜயோட ஃபோட்டோ போட்டு ஒரு 100 ஆட்டோ ஓடிக்கலாமா? ஓடிடுவானா? இது நம்ம ஆட்டோ இல்லை விஜய் அண்ணா ஆட்டோ. அந்த ஆட்டோவில் நீங்கள் ஏறினீங்கன்னா உங்ககிட்ட அவன் பேரம் பேச மாட்டான். சார் மீட்டரில் இவ்வளோ காட்டுது, இல்லை ஆப்பில் இவ்வளோ காட்டுது, 93 ரூபா காட்டுதா, 93 ரூபா கொடுங்க போதும். இல்லை வயசானவங்களா, காசு இல்லையா, எத்தனை போய் விடுங்க. ஒரு லெட்ஜர் ஆஃபீஸில் வேலைச்சேரியிலேருந்து மவுண்ட்டில் ஒரு பெரியவர் இல்லாதப்பட்டவர் இறக்கி விட்டேன், இவ்வளோதான் காசு கொடுத்தாரு, இல்லை ஃப்ரீயாக ஓட்டினேன் போயிட்டு அவனுக்குப்பா இதெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டியிருக்காங்க, சைட் ரைட்டு மாதம் உனக்கு இந்த அப்போ உன் பேங்க்கில் கிரெடிட், ஜிபே உனக்கு இப்போ கிரெடிட். 100 ஆட்டோக்கு என்னங்க செலவாகிடும்? அவரால் பண்ண முடிகிறது தான். எண்ணமே இல்லை, இல்லை சிந்தனையே இல்லை. ஃபஸ்ட்டு சிந்தனை இருக்கணும், அப்புறம் தான் செயல். அதுக்கப்புறம் அந்த செயலில் வந்து முயற்சி வரும், தோல்வி வரும், திரும்ப திரும்ப அதை முயலும் போது அது வெற்றி ஆகும். அவருக்கு அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது. அப்போ என்ன சிந்தனை இருக்குன்னா, எத்தவொன்னே முதலமைச்சர் எப்படிப்பா அப்படி ஆக முடியும் அப்படின்னா, ஆகிடுவோம், எப்படி ஆகும், விசில் ஊதிக்கினே ஆகிடுவோம், பூரா விசில் சத்தம் கேட்குதுல்ல, அப்போ என்ன அர்த்தம், தாவே ஓட்டு விழுது ப்ரோ, இது கூட தெரியாமல் என்ன ப்ரோ நீங்கள் இப்படி இருக்கிறாங்க. ஒரு சில ஜிம்முலேயும் இப்போ இந்த பிரச்சனை வருது. பொதுவாக இந்த ஜிம்முக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த போதைப் பொருள் இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு சுற்றுறது இதிலெல்லாம் பெருசாக ஈடுபாடு இருக்காது. இப்போ என்ன ஆகிப்போது, இவங்க இந்த படத்துலலாம் நிறைய காட்சிகள் காட்டுறதுனாலே இந்த மாதிரி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங்கினி கேளுண்ணா அப்படி இப்படி பாடும்போது ஓ குஷ்டு சுற்றுனா தான் வளர்னா தான் ஹீரோ போலுது ஊரில் அப்படி. நேற்று ஒரு 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 மாஸ்டரை பார்த்தேன், அருணகிரின்னு சொல்லிட்டு, என்னோட மாஸ்டர், அவருக்கு 60 வயசு, ஆள் நல்லா சூப்பராக இருப்பார். அதுதாண்டி மனசு வந்து ஒரு ஜிம் சாவியத்தை கொடுத்துட்டு போயிடுவார், யார் வேணால் ஜிம் பண்ணுங்க, ஃபீஸ்லாம் இல்லை. அவர் நேற்று பேசும்போது ஒரு பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தேன், இல்லை சமுதாயத்தை நினச்சா வைத்தச்சல அது முடியல என்னால் அப்படின்றார். அவருக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. அவர் ஒரு கட்சியில் சேர்ந்துருக்காரு, அது எனக்கு லைட்டாக உடன்பாடு. ஆனால் அவருக்கு இந்த சமுதாயத்தின் மீது இருக்கிற அக்கறை இருக்கு இல்லையா, அதில் எனக்கு துளி கூட டவுட்டு கிடையாது. இப்போ ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து ஒருத்தர் புலம்புறாரு, ஒருத்தர் வருத்தப்படுறாரு, என்னடா இது அடுத்த தலைமுறை வந்து தன்னோட உடலை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தன்னோட சிந்தனை பற்றி யோசிக்க மாட்டாங்க, இப்படி போகிறாங்களே இவங்க, போதை கலாச்சாரம்லாம் ஜாஸ்தியாகுது, சின்ன சின்ன பசங்கப்பா இப்போலாம் 17 வயசு 18 பசங்க நம்ம இப்படி இப்படி ஜிம்மு பண்ணி இப்படி ஒர்க் அவுட் பண்ணி இதை பண்ணு ஸ்போர்ட்ஸ் மேனாக இது பாக்ஸிங் போனால் கேட்பாங்கப்பா, கேட்க மாட்டேறாப்பா. 6 மாதம் 1 வருஷம் கூட ஒருத்தன் ஒழுங்காக வரமாட்டேன்றான், எனக்கு பிரச்சனை இல்லை நான் சம்பாதிச்சிட்டேன், இப்படி இருந்தால் இது எங்கே போய் நிற்கிது? எல்லாம் டிக்டாக்கு ரீல்ஸு போயிட்டான், ஃபோனையே பார்த்துட்ருக்கேன். அப்பா அம்மா எத்தனை வந்து விட்டு போகிறாங்க, இந்த மாதிரி மந்தமாகறான், எதனா பண்ணுங்க மாஸ்டருன்றான். இவனை நான் என்ன பண்ணுறது, மந்தமாகறான், என்கிட்ட வந்தாலும் மந்தமாக இருக்கிறான். டம்பிள் செத்து பண்ணனா ஒரு அரை மணி நேரம் பண்ணதையே பண்ணின்னுக்கிறான், ஆனால் ரிசல்ட்டே இல்லை. அப்புறம் மாஸ்டர் டைம் ஆகிடுச்சு, டயர்ட் ஆகிட்டேன் போகிறான்றான். அரை மணி நேரம் தான் பிரேக் எடுப்பாங்க, இவன் அரை மணி நேரம் தான் மொத்தமாகவே ஒர்க் அவுட் செய்கிறான். 19 23 வயசில் எப்படி இருக்காங்க? நான் எல்லாரையும் குறை சொல்லலை, இந்த மாதிரி இளைஞர்களை நான் பார்க்குறேன், எனக்கு வயிற்றச்சலாக இருக்குது கோட்டின்றார். இதெல்லாம் சமூகத்தில் இருக்குது. இது விஜய் சாருக்கு தெரியாதா இந்த பிரச்சனைகள்? சமுதாயத்தை பற்றின புரிதலோ அரசியல் பற்றின புரிதலோ எதுவுமே இல்லாதனால தான் தன்னோட 3வது ஆண்டு விழாவுக்கு கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ குளத்தூர் ஸ்டாலின் சார் போய் பாட்டு போட்டு இதான எவ்வளோ விமர்சனம் ஆச்சு. அது அந்த ஒரு பழைய பாட்டு அன்னைக்கிளி பாட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு எவ்வளோ விமர்சனம் ஆச்சு. அப்போ இது என்ன வேலை?
அப்போது நீங்கள் அதையும் பார்க்கல சரியா. என்னடா ஒரு ஒரு இவ்வளோ பெரிய கட்சி, இந்த கட்சியை ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, விமர்சனம் பண்ணுறாங்களே, சிஎம் சாரையே ட்ராலாக ஆக்குறாங்களே அப்படின்றது நீங்கள் அரசியல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே வேலையை நீங்கள் இன்றைக்கி பண்ண மாட்டீங்க. ஒரு 4 பேச்சாளர் பேச விடணும், ஒரு கொள்கை பேச விடணும், எங்கே என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆக்கப்பூர்வமாக ஆக்ரோஷமாக பேசணும். அதை கேட்கும்போது ஓகே, பரந்தூருக்கு தீர்வு இருக்குது, மேல்மா செய்யார் விவசாய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, யூரியா வந்து தட்டுப்பாட்டு வராமல் இருக்கிறதுக்கு தீர்வு இருக்குது. ஏதோ ஒரு இஷ்யூவை பேசினா அந்த இடத்தோட நிப்பாட்டிடுறாங்க. அடுத்து அந்த விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போகணுன்ட்டு ஒரு இது தெரியாது. 10 ரூபா பாட்டில் அன்னைக்கு பண்ணதோட சரி, அதோட தெரியும். பரந்தூர் அன்னைக்கு பேசினதோட சரி. தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஜனநாயகன். ஜனநாயகன் வந்தால் ஜனநாயகம் நாட்டில் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, வெறும் அரசியலை வெறும் முதலமைச்சர் பதவிங்கிற அளவில் சுருக்கி பார்க்குறாங்க. அதே தான். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி.